அடுத்து இந்த ரைடு தான். இந்த ரைடு பேர் என்ன தெரியல, போய் பார்த்து சொல்றோம். யமனை கொஞ்சம் கிட்ட பாத்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. இதுல போன கரெக்டா இருக்கும். தெரியல என் இப்படி இருக்காங்கன்ட்டு. இவ வந்து வாய மூடினே இருப்பா, இவ வாய மூடவே மாட்டான். நான் ரெண்டுத்துக்கும் நடுவுல சில்ஜிக்கா மேல போனா ஒரே யமனை பார்த்துட்டு வந்துடலாம். என்னது யமனை பார்த்துட்டு வரலாம். மேல போன இந்த ரைடுல போலாம். இது புருஷனை ரொம்ப மிஸ் பண்றேன். இங்க இருந்திருந்தா ஜீவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், கை கொத்துன்னு ஜாலியா இருந்திருக்கேன். நம்ம 2 பேரும் போலாம். நான் சென்டர் சத்தியமா பயமா இருக்குடி. சின்ன ரைடு தான் வருவேன் போடி. இதுவே சின்ன ரைடு தான் எனக்கு. கெட்டியமா இன்ஸ்டா 360 பிடிச்சிருக்கேன். வேண்டாம் கொடுத்துருன்னு சொல்லியும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு பாருங்க. அது பேச்செல்லாம் கேட்காத. கேமராவை கொடுக்கவா வேணாமான்றது இவ. மச்சான் வச்சுக்கலாம் மச்சான், இவ வேணா குடுத்துருன்றா. என்ன பண்றதோ சொல்ல அலாரம் அடிக்குது, பயமா இருக்குடி. சட்டனா இருக்க போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்பா எனக்கு இதுக்கே பயமா இருக்கு. அவள்தான் காலி தானு. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நம்ம மேல போயிட்டோம். என்ன பத்திரமா கீழே மட்டும் இறக்கிடு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஸ்லோவா இருக்கு சொல்றீ ப்ளீஸ். கூப்பிடுறேன். நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன். ஒரு சின்ன என் கண்ணால தண்ணியே வந்துச்சு. நான் வர கத்தினே இருந்து மன்னிச்சுக்கோங்க. உண்மையால ரொம்ப பயமா இருந்துச்சா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. Flashback. இதுவே சின்ன ரைடு தான் எனக்கு. இதுவே சின்ன ரைடு தான் எனக்கு. Meanwhile. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நீங்க 2 பேர் கதறத விட கேமரால நான் எப்படி கதறத தெரியுமா? நான் கண்ணை மூடி திறக்கவே இல்லையே. எனக்கு இன்னொரு பயம் வேற. இன்ஸ்டா 360 எங்க கீழே விட்டுற போற கேமரா வேண்டாம். ஆனா அவன் சலுக்குன்னு ஒரு ஜல்க காமிச்சா மாதிரி செம்மையா பயன்டேண்டி. அவ்வளவுதான் இனியோட கடைசி நினைச்சேன். எப்பா எப்பா எப்படா வந்து ஈல யாரும் மோன் இருந்துச்சு. படபடப்பா இருக்கு தெரியுமா ஒரு மாதிரி. எப்பா சி அதுக்குதான் படபடப்பா இருக்கிறவங்க எல்லாம் வரக்கூடாது. பயங்கரமா இருக்கு ரோலர் கோஸ்டர். செமையா இருக்குங்க, சான்ஸே இல்ல. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா வரலாம். காசு எக்ஸ்ட்ராலாம் பார்க்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டு வந்துருங்க. நானும் திட்டிட்டு தான் இருந்தேன், பட் ஓகே ஃபைன். பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். இதுக்காண்டி தான் எல்லாரும் வருவாங்க. இந்த ஒரு ரைடுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் ஆக்சுவலா கேட்டா. அப்படியா? ஆமா, பயங்கரமா இருக்கும். அங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளவு பேர் ரோலர் கோஸ்டர் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அந்த பொம்மைங்கெல்லாம் மீதி தீம் பார்க்ல எல்லாம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர். ஒரு மாதிரி பயமா இருக்கு தெரியுமா. பொறுமையா கூட்டிட்டு போறாங்க, டப்புனு கீழே போட்டுறாங்க. அப்படி இல்லையா ஒரு மாதிரி ஸ்பீடா போயிடுது. கொஞ்சம் அப்படியே வருத்தடி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரூல்ஸ், வெயிட் செக் பண்றாங்க, எல்லாமே செக் பண்ணி தான் உள்ள விடுறாங்க போல. அப்ப நான் ஹார்ட் பேஷண்ட் நானே சொல்லிடாத, உள்ள விட மாட்டாங்க. எனக்கு சத்தியமா பயமா இருக்கு தெரியுமா. நான் உள்ள இருந்தது நீ கதறா. இவ கதறனாலே எனக்கு பயமா இருக்கு. நாய் கத்தி என்ன பயமுத்துதுடி. இவ கத்தி தாண்டி என்ன பயமுத்துறான். ஆக்சுவலா கொஞ்சம் தைரியமான ஆள்தான் நானு. இன்ஸ்டா 360 விட்டுற போறேன்ற பயத்துல தான் நான் கத்த ஆரம்பிச்சேன். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. வண்டர்லாக்கு வந்தது காரணமே தனுஷராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான். ஸோ வாங்க போகலாம். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க நான் ஏதாவது கத்திட்டே இருந்தா. ஏன்னா உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. கடல் இருக்குதா, அதனால தள்ளி விட்டுலான்னு ஓடோடி விளையாடி பாப்பான்னு சொன்னாரு. ஆனா கூட வந்தவங்கள விட்டு போகணும்னு சொன்னாரு எங்க டாடி. சரிங்களா? என்ன தெரியுமா, இப்போ போன் இருந்தா அழகா ஒரு வீடியோ காமிச்சிருப்போம். ரோலர் கோஸ்டர் 1 கீழே
ஐயோ ஒரு டயர் மட்டும் லைட்டா பறிச்சு கீழே இருக்கும், அப்படியே நெருப்பு பறக்கும். ரோலர் கோஸ்டர் அது ரியலாவே நடந்திருக்கு. ஒரு பையன் வந்து ஆக்சுவலா ஹீரோயின் தானே கீழே நிப்பா. ஹீரோயினா ஹீரோவா? ஹீரோயின் ஜோக்கர் தான் நிப்பானுங்க. கம்முன்னு இருங்க. ஹீரோயின் தானே தெரிஞ்சு டயர் ஒண்ணு தேஞ்சிரும் போற வழி. ஏய் கம்முன்னு இருமா. ஏய் கழுவு. வாயமுறா குரங்கு. சோப்பு போட்டு அப்படியே கழுவு. அப்படியே அந்த இது இரும்பு மட்டும் பத்திக்கிட்டு அப்படியே ஒண்ணு பண்ணி. நீங்க லேடி வில்லன்ஸ் மாதிரி பேசாதீங்க. நான் சொல்றது கேளு. சரியா? அந்த கதையில வந்து கீழே யாரோ வந்து ஏதோ பண்ணிடுவாங்க. இருக்காரு எனக்கு கை இந்த பக்கம் போது பாரு. ஏசப்பா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றேன் கண்டிப்பா ஏசப்பா இருக்காதா? நான் இல்லைன்னு சொல்லலடி. நல்லா பாரு, நல்லா பாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் சாவுறாங்க ரோலர் கோஸ்டர் மூலமா. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏற்றப்படுத்துறீங்க? நீயும் ஒரு இப்ப லாஸ்டா இருந்து கொண்டு அது கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்காவது கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணமே அவளை ஏன்டி இப்படி பண்றீங்க? சும்மா ஒரு வாட்டி கல்யாணம். நீ அந்த பாத்துட்டு வந்து பதில் ஆனாண்டி ப்ளீஸ். நீ வேணா பாரு டைரக்ட் நீ போகும்போதுமே தெரிஞ்சிடணும் அடியில. ரைடுக்கே வர மாட்டேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரைட்ல தான் அந்த ஏதோ ஒன்று கலந்துரும். அதை பார்க்காம செகண்ட் ரைட்ல பீப்புள் சேர்த்திடுவாங்க. அந்த செகண்ட் ரைட் தான் நம்ம சினிமா எடுக்கிறீங்க நீங்க. அலோடு இல்லையா? எப்படி எடுக்கிறது? எடுக்க முடியாதா? ஆனாலும் பயந்துருவேன் நினைக்கிறேன். 300 300 வீடியோ எடுக்க முடியாதான்? வாமிட் கேஸ் 1 2 3 பண்ணது எனக்கு முடியல. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோகோன்னு வச்சுட்டு மச்சான் தான் ட்ரீட்டு. இவ வந்து அவ வாக்க பாக்குறா. அவ வந்து மனச்சேட்ட பேசுறா. நான் ஜாலி பண்றேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட்ல நான் திருவிழால போயிருக்கேன். நீங்க போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்ராவணி மட்டையாயிட்டா, வரமாட்டேன்ட்டா. அவளால முடியலையா? ஆமா நாங்க மட்டையே ஆக மாட்டோம். ஆமா எல்லா ரைடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு காசு கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வரலாம். இப்போ போய் அந்த ரைடுக்கு போயிடலாமா? வேண்டாம் ஃபர்ஸ்ட் போய் முதல்ல தண்ணியில போய் விழுலாம். ஐயோ வெயில் அடிக்குது. இன்னும் நிறைய ரைடு போவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என்னால முடியல. நம்ம போய் இப்ப குளிக்கிறோம் அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. செம்ம வெயில் அடிக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். ஆனா வெயில் இப்படி அடிக்குது. இந்த பக்கம் திரும்பி கால் சுடுதே. காலு சுடுதுடி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். வாங்க 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 போல. ரொம்ப சூடா இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சாலாம். இனிமேல் தான் நம்ம வாட்டர் ரைட்கே போகணும். கால் வலிக்குது. இந்த பாருங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். என்னடி 100 ரூபாய் தான் தர. மாசம் 40,000 சம்பாதிக்கிற. 40,000 உங்க அப்பா குடுக்குறான் எனக்கு. இப்படி வரும்போது ஏன்டா ஓடுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா இப்பதான் தெரியுது செருப்பு இல்லாம கால் பதைக்குது. எது போலாம்? வலிக்கும். மேல ரிஸ்க் வச்சு நம்ம இதுல போல நம்ம இருக்கு ஊண்டா மூஞ்சிச்சு கதை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வர போறாங்க அங்கிருந்து. போவேன் போவேன்
அப்பா மட்டும் தாங்க சொன்னேன். அதாவது பக் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ. ஹாய் சொல்லலாமா? எல்லாம் ஒண்ணு வந்துருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? சரிடா வரேன். ஜாலியா இருக்கு. சம்டைம்ஸ் எல்லாரும் திட்டும் போது வீடியோ போடுறதுக்கு, ஆனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பசங்களாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டர் ரைடு இதுதான் இருக்கிறது ரிஸ்க். ஏன்னா இது கரண்ட்டும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, ஸ்டாக் அடிக்கும். ஐயோ கரண்ட் தண்ணி வைக்க கூடாது. எல்லாம் என் தாலி இறங்கி சேஃப்டி முக்கியம். போட்டு விட்ரு எனக்கு. டிவி போட்டு போட்டாச்சா? 3 பேர் தெரியுறீங்களா? ஜாலி சொன்ன 2 நிமிஷத்துல நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தேன் கடல் கன்னி போ. கடல் கன்னி போ ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. முடிஞ்சு A few moments later. இவங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நைட் நல்லா தூங்குறேன். 11 o'clockல தூங்கிடுறேன். எப்பவுமே 2-3 நிஜமாலே 2-3 o'clockலாம் தான் தூங்குவேனே. ஆனா பரவாயில்ல. அண்ட் என் லைஃப்ல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்திருக்கு. அது நான் முன்னாடி வீடியோல ஷார்ட்ஸ் சொல்லுவேனா அப்புறமா சொல்லுவேன்னா எனக்கு தெரியல. எடிட்டர் கையில தான் இருக்காது. 2 பேர் என் உயிரே 2 பேரை இப்படி ஆடிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? சூப்பரா இருந்துச்சு இந்த ரைடு. சூப்பர் பயங்கரமா இருந்தது. நாங்க எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சோம். எதுவுமே இல்லைன்னு நினைச்சாதான் அது நல்லா இருக்கு. என்ன கொடுமை சரவணா இது. 2000 years later. அவ்வளோதான். டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஜெயின்ட் வீல் எல்லா இதுவுமே பார்த்தாச்சு. என்ன ஒன்று டைமிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மைக் இல்லை அண்ட் அதே ப்ராப்ளம் தான். எனக்கு தெரிஞ்சு 3rd vlogல கண்டிப்பாக உங்களுக்கு மைக்கோட பேசுகிறேன். அண்ட் லவ் யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து லைக் வண்டர்லாவில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் புக் மை ஷோவில் நிறைய பேர் அதான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு முன்னாடி நாளே புக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் வரலாம். அண்ட் நிறைய பிரச்சனை இருக்குது. குட்டி பிரச்சனைஸ் நிறைய இருக்குது. சிலதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஆனால் வண்டர்லாக்கு வந்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்குது. லைக் டிஸ்னி வேர்ல்ட் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் இது ஓகே. நம்ம லோக்கல் தீம் பார்க்ஸோட இது ஓகே. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன். அண்ட் நீங்கள் வந்து வெட் கிளாத்ஸ் கொண்டு வந்துடணும். வெட் கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சிந்தட்டிக்கில் இருக்கும்ல. ஸோ ஜெஸ்ஸி ட்ரௌசர் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. லாக்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப் கிடையாது. அண்ட் வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த ரைட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் ரைட் கூட பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட்டில் கடகடன்னு பண்ணலான்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரைட்ஸ் தான் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள டைம் போயிடுச்சு. அப்புறம் வாட்டர் ரைட்ஸ். ஸோ வாட்டர் ரைட்ஸ் இந்த 12 o'clock வெயில் தாங்க முடியல. நம்ம பீச்சு எல்லாத்துலேயும் ஆட்டை போட்டுட்டு அப்புறமா வந்து கூட பேலன்ஸை கவர் பண்ணிக்கலாம். ஒருத்தி ரொம்ப டயர்டாயிட்டா, அவளுக்கு பீரியட்ஸ் வேறு ஆகுதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்படி வாங்க. லைட்டாக இல்லை மாதிரி இதோக்கவாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி மொஜிட்டி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பூஜை ஜீவோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க வந்து தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம பூஜை ஜீவோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. லவ் யூ. பை. என்னதான் நம்ம பிடிச்ச விஷயம்லாம் பண்ணாலுமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.